உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கண்மணியை கேள் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிகழ்ச்சிக்குள் போவதற்கு முன்பாக நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள்லையும் கூட ஆண்டவரே, இந்த கண்மணி பிள்ளைகள் ஆண்டவரே மத்தியில் ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே ஆலோசனைகளை சொல்வதற்கு ஆண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வேதங்களை அப்பா ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லியிருக்கேப்பா. அப்பா நன்றியோடு மை துதிக்கிறோம், சோத்தரிக்க ராஜா. ஆண்டவரே, பெராயா பட்டணத்தார் ஆண்டவரே வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கே சபையாரை விட நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்குறேமேப்பா. அப்படியாக இந்த வேலையில் கூட கர்த்தர் என்னை இந்த அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுங்க ஆண்டவர். நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன், தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள்லையும் நியூஸ் பேப்பரில் அநேக வாலிப பிள்ளைகளை குறித்து நம்ம செய்திகள் கேட்குறோம். எத்தனையோ இடங்களாக நல்லா படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பரீட்சை நல்லா எழுதுகிறாங்க, நல்ல நம்பிக்கையோடு நல்லா எழுதுகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், ஐயோ மார்க் வருமா வராதா, நான் பாஸ் ஆயிடுவேனா ஃபெயில் ஆயிடுவேனா அப்படின்னு நினச்சி அந்த ரிசல்ட் வரும் முன்பாகவே அநேக பிள்ளைகளை நம்ம இத்தனை வருஷம் பார்த்துருக்குறோம் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க மார்க் வந்தால் நல்ல மார்க்காக இருக்கும். ரொம்ப ஒரு பரிதாபமாக இருக்கும் நமக்கு. அவங்க அவசரப்பட்டு இந்த முடிவெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஏன் தோல்வி ஆனால் தான் என்ன, மறுபடியும் முயற்சி செஞ்சு நம்ம கடின உழைச்சா நிச்சயமாக நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு அநேகருக்குள்ள இல்லை. கண்மணி பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வந்திருக்கிற என் வாழ்க்கையிலேயும் அநேக தோல்விகள் உண்டு. பஞ்சங்கிற தோல்வி, பட்டினிங்கிற தோல்வி, அடுத்து இழப்புங்கிற தோல்வி, அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற தோல்வி, அதாவது வறுமையில் படிக்க முடியாத நிலை. மறுபடி போய் ஒவ்வொரு ஸ்கூல்லையா எனக்கு படிக்க வாய்ப்பு கொடுங்க கேட்டப்ப, இல்லை உங்களுக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு, நீங்கள் தொடர முடியாது, கேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி படிப்பில் தோல்வி, இப்படிப்பட்ட அநேக காரியங்களில் என் வாழ்க்கையிலையும் தோல்விகள் இருந்துச்சு. என்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆகிய ஆண்டவரை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலேருந்தே இந்த தோல்விகள் எல்லாம் ஒன்று ஒன்றா மறைய ஆரம்பித்து இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் முன்பாக என்னை சாட்சியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்கிற ஒரு சகோதரியாக என்னை இந்த நாளில் வச்சுருக்கிறார் பாருங்களேன். அப்போ தோல்வி என்பது முடிவல்ல. தோல்வி பட்டால் தான் என்ன, மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், முயற்சி பண்ணுவோம், கடின உழைப்போம், நிச்சயம் நமக்கு அதில் வெற்றி உண்டு என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. இப்போ நீங்கள் எல்லாம் நீட் தேர்வு எழுதியிருப்பீங்க, இன்னும் ஸ்கூலில் நல்ல ஒரு காலேஜ் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருப்பீங்க. இதனால் ஒருவேளை உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், மதிப்பெண் குறைவினால் காலேஜ் நீங்கள் நினச்ச படிப்பு படிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் என்ன, இன்னும் மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நல்லா நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்த்தர் உங்கள் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்ற வேதத்தின்படியாக உங்களுக்கு நல்ல உங்கள் விருப்பம் நிறைவேற ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ நம்ம நல்ல ஒரு தலைவர்கள்
அடுத்து சாதித்தவர்களை ஒரு பேட்டி எடுத்தோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு வந்தது காரணம் நிறைய சிறு வயதில் நான் அவமானங்களை சந்திச்சிருக்கிறேன், நிறைய நிந்தைகளை சந்திச்சிருக்கிறேன், பல தோல்விகள் என் வாழ்க்கையில் உண்டு. ஆனாலும் சோர்வுகள் வந்துச்சு, தளர்வு வந்துச்சு, ஆனால் நான் விடாமுயற்சியை கைவிடலை, என் கடின உழைப்பை நான் கைவிடலை. அதனால் இந்த நாளில் நான் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வர்றதுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய தலைவர்கள் யாரை சந்தித்து பேட்டி கொடுத்தாலும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் தோல்விங்கிறது ஒரு தீர்வு இல்லைங்க. அதை மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் முயற்சி பண்ணி நம்ம கடின உழைப்பை அதில் கொடுக்கும்போது நிச்சயமாய் ஒரு நல்ல பலனை அதில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். வில்லியம் கேரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்க பாருங்கள், புதிய ஏற்பாட்டை 40 மொழியில் என்ன செஞ்சாங்க, மொழிபெயர்த்தாங்களாம். பழைய ஏற்பாட்டை 20 மொழியில் மொழிபெயர்த்தாங்க. ஆனால் அப்படி அதுக்கு முன்பு அவங்க மொழிபெயர்ப்பை ஈடுபட்டு இருக்கும்போது தீப்பிடிச்சு அவங்க மொழிபெயர்த்த எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சான். ஆனால் அவங்க அந்த முயற்சியை கைவிடலை, மறுபடியும் அதை சோர்ந்து போகலை. ஐயோ, நம்ம மொழிபெயர்த்து வச்ச எல்லாமே தீக்கரையாயிடுச்சே, இனிமேல் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சோர்ந்து போய் அப்படியே அதை விட்டுறல. அவங்க அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துடல, மறுபடியும் சரி நம்மளால் இயன்ற அளவு முடிந்த அளவு முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி மறுபடியும் அதை எழுத ஆரம்பித்தார். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள், மகனை இழந்துட்டார், ரெண்டாவது மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. ஆனாலும் ஒரு நாள் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு முயற்சி எப்படியாவது இந்த வேதகாமம் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு அநேக மொழியில் போய் சேரணும்னு சொல்லி அநேக பிரயாசங்களை எடுத்து முயற்சிகளை எடுத்து நம்ம கையில் இன்றைக்கும் வேதகாமம் இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவருடைய பிரயாசம், அவருடைய கடின உழைப்பு தான் காரணங்க. அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகலை. அதனால் இந்த நாளில் நீங்களும் சோர்ந்து போகாதீங்க, கடின உழைப்பு இன்னும் அதிகமாக நீங்கள் பிரயாசப்படுங்க. இன்றைக்கு தலைப்பு என்னென்னா கடின உழைப்புங்கிற தலைப்பில் நான் ஒரு 2 பாயிண்ட்டை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். இதனால் நம்ம வசனத்தை எடுப்போம். முதலாவது 2 தீமோத்தேயு 2:6 ஒரு வசனம் இருக்குது, நான் வாசிக்கிறேன். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பார்த்தீங்களா? பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடையணுமா? பார்த்தீங்களா? பிரயாசம் இல்லைன்னா பலன் இல்லை. அதே போல் உழைப்பு இல்லைன்னா உயர்வே இல்லைங்க. அதனால் எதுலனாலும் நம்ம பிரயாசப்படணும். அதே போல் கடின உழைப்பு இருந்தால் அந்த இடத்துல நமக்கு வெற்றி தான், தோல்வியே கிடையாது. அப்படி அந்த உயர்த்தப்பட்ட மனிதர்கள் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அதிகாலையிலே எழுந்திருப்பேன், நைட்டில் லேட்டாக தான் தூங்குவேன், அதே போல் அடுத்து என்னது அதிக நேரம் நான் கண் விழிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நான் கடினமாக அந்த நாட்களில் உழைப்பேன், அடுத்து நான் திட்டமிட்டு செயல்படுவேன், எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு செயல்படுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அவங்க என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கும் சோர்வுகள் இருக்கும், களைப்பு இருக்கும், உடல் சுகவீனமான நிலைமை இருக்கும், ஆனாலும் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து நாங்கள் இப்படி முயற்சி பண்ணுறதுனால இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனபடினால இந்த நாட்களில் பிரயாசப்படுறவனுக்கு தோல்வியே கிடையாதுங்க. கடினமாக உழைக்கிறவனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு வெற்றி தானே தவிர தோல்வியே கிடையாது. சரித்திரம் படைக்கிறவனாக அவன் மாறுவான் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம இதில் பார்ப்போம். அதே போல் வேத வசனம் சொல்லுது, சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் பெறமாட்டானா. அவன் வேதத்தில் போட்டிருக்கு என்னென்னா, அவன் குளிர்துன்னு சொல்லி விதைக்க மாட்டானா, அடுத்து தான் வேட்டையாடி சமைக்க மாட்டானா. அதனால் சோம்பேறியின் ஆத்மா எதை விரும்பினாலும் அதை பெற முடியாது அப்படின்னு வேதகாமா சொல்லுது. கற்பனையிலே எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு கற்பனையிலே மிதந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கற்பனை நமக்குள்ளே வரும்போது நம்ம பாவத்துக்குள்ளாக போயிடலாம். ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியங்களே செய்ய விடாதபடிக்கு அது தடுக்கும்னு பார்க்குறோம். அடுத்து என்னென்னா, அந்த சோம்பேறியுடைய வாழ்க்கையில் நோக்கமே இருக்காது. அது பிறகு சரி நாளைக்கு செய்வோம் அந்த வேலையை, அடுத்த நாள் செய்வோம், பிறகு செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை செய்யாதபடி அசட்டை பண்ணுவான். இந்த நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? நாளைக்கு பார்த்துக்கிட்டோம், நாளைக்கு படிப்போம், நாளைக்கு படிக்க வேண்டிய படத்தை நாளைக்கு படிப்போம், இன்றைக்கே எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லி தள்ளி போடுறீங்களா? தள்ளி போடாதீங்க, வாய்ப்பை பயன்படுத்துங்க. அதே போல் கடினமாக நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க, முயற்சி எடுங்க, கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆதியாகமம் 26:12-16 வரைக்கும் பார்த்தா ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு நம்ம கேரக்டரை பார்க்குறோம்.
ஈசாக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. 26:12 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிற மிகவும் பலத்தவனானாய் என்றான். பாருங்கங்க, ஈசாக்கு அதாவது தேசத்தில் கானான் தேசத்தில் பஞ்சம் வருது. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ எகிப்துக்கு போக வேணாம்ப்பா, நீ என்ன செய், நான் சொல்கிற இடத்துக்கு போங்கிறாரு. இவன் இந்த பெலிஸ்தியர் தேசத்தில் கேராரூர் என்ற இடத்துல வந்து அவன் தங்கி இருக்கிறான். தங்கி இருந்து அவன் என்ன செய்கிறான், இந்த தேசத்தில் விதை விதைக்கிறான். 100 மடங்கு பலன் வருது. இந்த 100 மடங்கு பலன் வந்து ஐஸ்வர்யனாகி மிகவும் விருத்தி அடைகிறான். உடனே இதை பார்த்து அந்த ராஜாவுக்கு பொறாமை வருது அவன் மேலே. பொறாமை வந்து, நீ எங்களை விட்டு போயிருப்பா, எங்களை பார்க்கலும் நீ பலத்தவனாயிட்ட, அதனால் இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அவனை விரட்டுறாங்க. அடுத்து அவன் என்ன போகிறான் அப்படின்னா, அந்த கேராரூர் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தன் தகப்பன் அந்த வெட்டின அந்த துறவில் போய் அவன் மறுபடியும் என்ன செய்கிறான், அந்த இடத்துல துறவு தோன்றான். அங்கேயும் போய் என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. நீங்கள் எப்படி துறவு தோண்டக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அங்கேயும் விரட்டுறாங்க. அடுத்து வேற கொஞ்சம் தள்ளி ஒரு துறவை வெட்டுறான். அங்கேயும் வாக்குவாதம் பண்ணி என்ன செய்கிறாங்க, அவனை விரட்டிடுறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல போய் ஒரு துறவை தோன்றான். அதுக்கு ரெகபோத்துன்னு சொல்லி பேர்றான். ஆனால் அங்கே யாருமே வரவே இல்லை. ஈசாக்கை பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அபிமெலேக்கு அந்த ராஜாவே என்ன செய்கிறாரு, அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை அடித்து அந்த தேசத்தில் நீ இருக்காத போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ எவ்வளோ பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மேய்ப்பர்களும் இவன் துறவு தோண்டும் போது என்ன செய்கிறாங்க, அவனை விரட்டுறாங்க, அவங்க கூட வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் ஈசாக்கு தான் முயற்சியை என்ன செய்யலை, விடவே இல்லை. தன்னுடைய கடின உழைப்பை விடவே இல்லை. தொடர்ந்து அவர் முயற்சி செய்கிறாரு. தொடர்ந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து வாக்குவாதம் பண்ணாமல், சண்டை போடாமல், முறுமுறுக்காமல், சோர்ந்து போகாமல், சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து அந்த இடத்துல போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜாவே அந்த ஈசாக்கை தேடி வர அளவுக்கு கர்த்தர் என்ன அவனோட ஈசாக்கோட அவரோட இருந்ததுனால அவர் பெரிய ஐஸ்வர்யனாகி இந்த அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கிட்ட போகும்போது அவர் சொல்கிறார், நீ என்ன விரட்டின இல்லையா, இப்போ என்ன எதுக்கு பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி 27வது வசனத்தில் அவர் சொல்கிறார். உடனே கர்த்தர் நிச்சயமாக உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் அப்படின்னு அபிமெலேக்கு ராஜா சொல்கிறாரு. பாருங்க, அப்போ ஆண்டவர் அவரோடு இருக்கதை இவங்க பார்க்குறாங்க. அவனுடைய பொறுமை, அவனுடைய விட்டு கொடுத்தல், அவனுடைய தாழ்மை, ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பார்த்து கர்த்தர் உண்மையாகவே இந்த மனுஷனோட இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொள்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த நாளில் நீங்களும் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதுலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அவமானம் வரலாம், நிந்தை வரலாம். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க. தளர்ந்து போய் இது எதுக்கு இந்த பிரயாசம், கடின உழைப்பு அப்படின்னு சொல்லி அதை விட்டுறாதீங்க. மறுபடியும் என்ன செய்யுங்க, உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே போல் திட்டமிடுங்க, இந்த நேரத்தில் நான் படிக்கணும், இந்த நேரத்தில் நான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஒரு கடின உழைப்பாளியாக இருந்து ஒரு சாதனையாளராக ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. அடுத்ததான் நம்ம ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா யோசேப்பு. அவர் வந்து போத்திபார் வீட்டில் இருக்கிறாரு. போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃபால் பிரச்சனை வருது. உடனே அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அவங்க இது தெரியாத எகிப்து தேசத்தில் வந்து தெரியாத தேசம்தான். அவங்க விற்கப்பட்டாங்க, போத்திபார்ட்ட விற்கப்பட்டாங்க. அந்த இடத்துல உண்மையாக உத்தமமாக இருந்து கடின உழைப்பு, அங்கேயும் அவர் கடினமாக உழைச்சார். அதனால் அந்த இடத்துல பெரிய தலைவனாக உயர்த்தப்பட்டார். ஆனாலும் வெளியே துரத்தப்பட்டப்ப அவர் அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டவ, ஐயோ நான் இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தேனே, இப்படி ஆயிடுச்சே, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்,
இதெல்லாம் வீணான பழி தானே, நான் ஏன் வீண் பழியை சுமந்துட்டு இன்னும் நான் வந்து இப்படி உயிரோடு இருக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. தளர்ந்து போகலை, சோர்ந்து போகலை. அந்த வீணான பழி நம்ம மேலே போடப்பட்டிருக்குது. அதனால அவர் வந்து சோர்ந்து போகவே இல்லை. மறுபடியும் ஜெயிலுக்கு அங்கேயும் போய் தலைவராக தான் இருந்தார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் ஆண்டவர் தயவு கொடுத்தனால அங்கேயும் அநேகரை விசாரிக்கிற ஒரு தலைவனாக தான் அந்த ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் அப்படின்னா, போத்திபார் அவர் எகிப்து ராஜா அவருடைய கண்களில் தயவு கிடைத்து அங்கேயும் ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு ராஜாவாக என்ன செய்யார், உயர்த்தப்பட்டார். உடனே நீ இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல என்னால் முடியாது, அதெல்லாம் முடியாது, என்னால் முடியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி இவ்வளோ ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுப்பேன் எப்படி அப்படின்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை என்ன செஞ்சுறாரு, பயன்படுத்திக்கிறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட நிமித்தம் அநேக நாடுகளுக்கு அவர் ஒரு ஆசீர்வாதமான கருவியாக இருந்தார். அதே போல் ஆளுமை அவருக்கு கொடுக்கப்பட்டது. நல்ல கடின உழைப்பு உள்ளவங்க ஈசாக்கை போல் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதே போல் கடின உழைப்பு பிரயாசம் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆளுகை செய்கிற அதிகாரியாக என்ன செய்வாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த நாளில் கூட டிவி செல்ஃபோனுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காதபடி, நேரத்தை வீணாக விரயமாக கழிக்காதபடிக்கு என்ன செய்யுங்க, ஒரு பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த பரீட்சையில் தோல்வினா என்ன, இன்னொரு பரீட்சையில் முயற்சி பண்ணுங்கள். இந்த வேலை உங்களுக்கு கிடைக்காட்ட என்ன, இன்னொரு நல்ல வேலையை நீங்கள் என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு எந்த வேலை உங்களுக்கு நல்லா பிடிக்குமோ இல்லை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல வாய்ப்பை பயன்படுத்திட்டு இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தவறான முடிவு மட்டும் நான் என்னென்ன வேலை எனக்கு கிடைக்கல, படிப்பில் எனக்கு நான் நினைக்கிற கோர்ஸ் கிடைக்கல, படித்த அளவுக்கு எனக்கு மார்க் வரலை, இன்னுமே அவ்வளவுதான், இன்னுமே என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லி மாத்திரம் நீங்கள் தளர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்னும் முயற்சி எடுங்க. ஈசாக்கை போல் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சகித்து மறுபடியும் துறவு தோணினார் இல்லையா? அதே போல் நீங்களும் மறுபடியும் படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி எல்லாத்துலேயும் நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் கடின உழைப்பு உழைக்கும்போது நிச்சயமாய் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதே போல் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக, அநேகரை ஆளுகை செய்கிறவர்களாக, ஒரு தலைவராக உங்களை வைப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் ஆனுங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, ஆண்டவரே, நான் இந்த படிக்க வேண்டிய வயசில் நான் எதுக்கும் அடிக்ட் ஆக மாட்டேன். டிவிக்கோ செல்ஃபோனுக்கோ ஃபேஸ்புக்கோ எதுலேயுமே நான் நேரத்தை செலவழிக்க மாட்டேன்ப்பா. என்னுடைய படிப்பில் நான் கவனம் செலுத்துவேன், என்னுடைய வேலையில் கவனம் செலுத்துவேன், நான் நிர்ணயித்த இந்த இலக்கில் நான் கவனம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க. இது உங்களால் ஒன்றும் முடியாது. நம்ம சுயமாக நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை சாதிச்சிடுவேன், நான் அதை சாதிச்சிடுவேன்னா ஒன்றுமே முடியாது. ஆண்டவரை எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் யோசேப்பு கூட இருந்தீங்க, அதனால அவன் காரியங்கள்லாம் வாக்கிய பண்ணீங்க. அவனை பெரிய ஒரு தலைவனாக அந்த எகிப்து தேசத்தையே ஆளுகிற ஒரு அதிகாரியாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, உயர்த்துனீங்க ஏசப்பா. அதே போல் என்னை உயர்த்துங்க ஏசப்பா. ஏன் ஈசாக்கு எப்படி பொறுமையாக இருந்தாரோ, விட்டு கொடுத்தாரோ, சகிப்புத்தன்மையாக இருந்தாரோ, தளர்ந்து போகலை, சோர்ந்து போகலை, அதே போல் நானும் தளர்ந்து போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, அப்பா, எனக்கு எதிராக யார் வந்தாலும் அதை பொருட்டாக எண்ணக்கூடாது. எனக்கு வெற்றியை தாங்க, என் கூட இருங்க ஏசப்பா. என்னுடைய காரியத்தை ஜெயமாக எனக்கு மாற்றித்தாங்கப்பா. நான் எடுக்கிற எல்லா முயற்சியும் பிரயாசத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். மைக்கேல் டெல் அப்படிங்கிற ஒருத்தருடைய சரித்திரத்தை நம்ம பார்ப்போம். இந்த மைக்கேல் டெல்லுங்கிறவர் அவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க அம்மா அப்பா ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. ஆனால் அவங்க குடும்பம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்போ அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு நல்ல எல்லா அட்வைஸ் அறிவுரையெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு 8 வயசு ஆகுது. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், மைக்கேல், 8 வருஷம் நாங்கள் உனக்கு செலவழித்தோம், உன்னை படிக்க வச்சோம், ஆனால் இனிமேல் நீ என்ன செய்யணும், நீ தான் உன்னுடைய படிப்புக்கு தேவையெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே நல்ல இவனும் ஒரு பொறுப்பு சரிம்மா அப்படின்னு ஒரு பொறுப்புள்ள பையனாக வந்தான். வயசு 10 ஆயிடுச்சு. 10 ஆன உடனே அவன் என்ன செஞ்சான்னா,
அந்த 10 வயசில் போஸ்ட் ஸ்டாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேகரிக்க ஆரம்பித்தான் அந்த 10 வயசில். அவனுடைய படிப்புக்கு என் தேவைக்கு நான் தான் தேவைகளை சந்திக்கணும்னு சொல்லி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்டாம்ப்பு விதவிதமாக இருக்குமா, அதை கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டாம்பை எது நல்லா காஸ்ட்லியாக நல்லா பார்க்க அழகாக இருக்கோ அட்ராக்டிவாக இருக்கோ அதெல்லாம் அவன் என்ன செஞ்சான், நல்ல விலைக்கு விற்றான். நல்ல விலைக்கு விற்று கொஞ்சம் காசு சேர்த்தான். அடுத்து என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் போய் பாத்திரம் கழுவுனான். ஒரு 1 இயர் நல்லா பாத்திரம் கழுவி அதில் அவனுக்கு நல்லா எல்லாத்தையும் அந்த ஹோட்டலில் என்ன செய்கிறாங்க எல்லாம் கற்றுக்கிட்டு 1 வருஷத்துலேயே அந்த ஹோட்டலில் ஒரு சூப்பர்வைசராக அவன் மாறினான், சூப்பர்வைசராக இருந்தான். அதுக்கப்புறம் சரி இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கும் போது, அவன் இருக்கிற நாட்டில் ஒரு நல்ல பேப்பர், அந்த பேப்பர் வந்து நல்ல விலை உயர்ந்த பேப்பரு, அதே போல் எல்லா நியூஸும் அந்த பேப்பரில் மக்களுக்கு தேவையான நியூஸ் எல்லாம் அந்த இருக்குமா. அப்போ அந்த பேப்பரை கலெக்ட் பண்ணால் இதை வந்து நம்ம விற்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் அதை முதல்ல செயல்படுத்தாமல், இந்த பேப்பர் நீங்கள் எதுக்காக வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்க, இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பேட்டி எடுத்தானா. அப்போ அந்த மக்கள் சொன்னாங்களாம், இதில் எங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, நாங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேலை இல்லாதவங்க இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். வீடு கட்டுறவங்க எங்களுக்கு நல்ல இதில் வந்து ரியல் எஸ்டேட்டு, நாங்கள் நல்லா வீடு வாங்கிறதுக்கு ஏதுவாக இதில் நிறைய அந்த நியூஸ்லாம் வருது, அதனால நாங்கள் இதை வாங்குகிறோம், இப்படி பல பேர் பல விதமாக சொன்னாங்களாம். அப்போ இவன் அந்த இது யார் இதை வாங்க தகுதியானவங்கன்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்காக போய் அந்த பேப்பரை கொடுத்தானா. கொடுக்கும்போது அதுலேயும் அவனுக்கு ரொம்ப லாபம் வந்துச்சான். லாபம் வந்தப்போ ஒரு அமௌண்ட் அவனுக்கு கையில் இருந்துச்சு. ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்காங்களோ அதை விட அவன் கையில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அவனுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இது பத்தாது, அப்போ இதை விட நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சப்ப IBM ஆப்பிள் அப்படிங்கிற கம்ப்யூட்ரு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன செஞ்சானா, ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டரை வாங்கினானா $3100. அடுத்து அதை வாங்கி அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்கும்போது போர் அடிச்சிச்சு. உடனே போர் அடித்த உடனே சரின்ட்டு அந்த அப்போ வந்து அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டரும் IBMங்கிற கம்ப்யூட்டர் தான் விலை உயர்ந்தது, நல்லா இருக்குமா, அப்போ குவாலிட்டியாக இருக்குமா. அப்போ அதை வாங்கி போர் அடித்த உடனே அதை வந்து பாட்டெல்லாம் கழட்டி இது என்னென்ன பாட்டெலாம் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா கழட்டி அதை பார்த்து மைக்கேல் டெல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த 1984 அந்த டெல்ங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதோட மைக்ரோ சாஃப்ட்வேர் அவங்களோட இணைஞ்சு அந்த கம்ப்யூட்டர் ஆப்பிள் இதெல்லாம் அந்த கம்ப்யூட்டரில் குறைஞ்ச ஏஜென்ட்டுகள் என்ன செய்வாங்கன்னா அதை வந்து வாங்கி அதிக விலைக்கு விற்பாங்களாம். அப்போ இது நம்ம ஏஜென்ட்டுகளோட கம்மி விலைக்கு வாங்கி இதை மக்கள் கொடுக்கும்போது அவங்க எல்லோரும் வாங்குவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்கிறான், அந்த கம்பெனி டெல்லுங்கிற கம்பெனி அவங்களோட சேர்ந்து ஆரம்பித்து அந்த கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணும்போது அதுலேயும் நிறைய லாபம் கிடச்சி நல்லா ஒரு 26 வயசுலேயே என்ன செஞ்சிட்டாங்க, நல்லா பில்லியன் அதாவது 7 லட்சம் கோடிக்கு அதிபதியாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவருடைய உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய உயர்வுக்கு இவருடைய செல்வதற்கு காரணம் என்னன்னா இவருடைய கடின உழைப்பு, 2வது அவருக்கு இருந்த ஞானம், 2வது அவங்க அம்மா அப்பா அவங்கள ஊக்குவித்த விதம் தான் இவர் இவ்வளோ பெரிய மில்லியனராக 26-27 வயசுலேயே 7000 கோடிக்கு மில்லியனர்னா பாருங்களேன், அப்போ அதிபதினா பாருங்களேன். அப்போ இந்த நாட்களில் உங்களாலேயே முடியும், எல்லாம் சாதிக்க உங்களாலேயே முடியும். ஆனால் அந்த சோர்வை தூக்கி தூர போடுங்க, இல்லை இதை விட்டுருவோம், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க. நீங்கள் எடுத்த படிப்பையோ வேலையோ என்ன எடுத்தாலும் சரி அதை விட்டுறாதபடி மறுபடியும் நீங்கள் முயற்சி செய்து கடின உழைப்பு அதில் செலுத்தி நீங்கள் முன்னேற ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வீராக. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முதலே சொன்னல, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தோல்வி, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அடுத்து படிப்பும் எங்கள் அம்மா வியாதிப்பட்ட போது நான் விட்டுட்டேன். அப்படிங்கும்போது படிப்பும் சரியாக இல்லை, என்ன செய்கிறதுன்னு சொல்லி கலங்கிட்டு இருந்தேன். அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறது, என்ன செய்கிறது, எங்கே இருக்கிறது, எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது அப்படின்னு கூட எனக்கு தெரியாத அளவுக்கு அந்த நிலைமையில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த எல்லா பக்கமும் தோல்வி, சொந்தக்காரங்க யாரும் என்னை ஆதரிக்கலை. இப்படிப்பட்ட அந்த தோல்வியான நிலைமையில தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் நான் அன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். தோல்வி ஒரு முடிவல்ல, தோல்வி நம்ம உயர்வுக்கு ஒரு உறுதுணை.
நம்ம நிறைய பாடங்களை அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவர் தரார். நம்ம தோல்வி அடையிறோமா, அவமானப்படுறோமா, நிந்திக்கப்படுறோமா, அதில் ஆண்டவர் நமக்கு ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்து நம்மளை அது ஒரு உயர்வுக்கு நமக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் என்னை உங்கள் முன்னாடி இப்போ அநேக ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரியாக, நல்ல 2 பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக, நல்ல குடும்பத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற நல்ல ஒரு பெண்ணாக ஆண்டவர் வச்சுருக்காரு பாருங்களேன். நான் எனக்கு நிறைய தோல்விகள் இருந்தாலும் ஆண்டவராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட போது அந்த தோல்விகள்லாம் பறந்துடுச்சு. இப்போ நல்லா சந்தோஷமாக சமாதானமாக எங்கேயும் போய் சாட்சி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நினச்சிருக்காரு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உயர்த்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அதனால் இந்த நாட்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஐயோ என்னால் முடியாதேன்னு சொல்லி அந்த காரியத்தை விட்டுருங்க, அந்த இதையே விட்டுருங்க. இயலாமையே என்னாதீங்க நினச்சி, என்னால் முடியும், நான் இன்னும் இந்த காரியத்தை நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட கண்மணி பிள்ளைகள் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த கண்மணியை கேள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளைகளோடு கர்த்தர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வேலையில் என் வாழ்க்கை இப்படி தோல்வியாக இருக்கே, நான் என்னால் முடியலையே, நான் தளர்ந்து போயிட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வாலிப வயசில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது என்னால் முடியாது, இது எனக்கு தெரியாது, இது எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கைவிட்டு விட்டாங்களோ ஆண்டவரே, அதெல்லாம் அவங்களுக்கு கர்த்தர் வாக்கிய பண்ணுங்க. மறுபடியும் அவங்க உமக்குள்ளாக பலப்பட்டு ஆண்டவரே அவங்க மறுபடியும் மேலே எழும்ப, அவங்க எடுத்த காரியத்தை ஜெயமாக முடிக்க அவங்களுக்கு கிருபைதாங்க சுவாமி. நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் இப்படியே போயிடக்கூடாது ஆண்டவரே, இன்னும் நான் முயற்சி எடுக்கணும், அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, அந்த தளர்வான இதயத்தை எடுத்து போடுங்க, சோறு உள்ள இதயத்தை எனக்கு எடுத்து போடுங்கப்பா, என்னை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே எனக்கு இன்னும் அநேகர் உதவி செய்கிறவங்கள அநேகர் எனக்கு தாங்கப்பா, ஊக்கப்படுத்துகிறவங்கள எனக்கு ஆண்டவரே நீங்கள் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஏசப்பா நீங்கள் என்ன கேட்டாலும் தருறதுக்கு அவர் வல்லவரார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. கர்த்தாவே எனக்கு இறங்க, என் மேலே கிருபையாக இருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. நான் இப்பொழுது கூட உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். ஆண்டவரே அப்பா இந்த வேலையில் பிள்ளைகள் எடுத்திருக்கிற முயற்சிகள், தீர்மானங்கள் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வீரா, அவங்களை விசேஷ ஞானத்தினால் நிரப்புவீராக, விசேஷ ஆவியினால் இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக. பெசிலேயலை பேர் சொல்லி அழைத்த தேவன் இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்திருக்கிறீரப்பா. இந்த பிள்ளைகள் மத்தியிலையும் கர்த்தர் நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யுங்கப்பா. தோல்வியிலிருந்து அவங்களை எடுத்து இன்னும் மறுபடியும் கர்த்தர் உயர்த்துவீராக. மறுபடியும் அவங்க எழுந்து ஆண்டவரே தங்களுடைய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு கடின உழைப்பை தாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தாவே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லாதபடிக்கு இன்றைய நான் இப்போ இருந்தே ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி இந்த நிச்சயமாய் நான் இன்னும் அடுத்து பெரிய ஒரு இலக்கை அடைவேன்ங்கிற ஒரு நிச்சயத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து நீங்கள் ஆசீர்வதிப்பீராங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. பெரிய காரியங்களை இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யுங்கப்பா. உமக்கு சாட்சியாக, உமக்கு மகிமையாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறுத்துவீராக. நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்காக சாதிக்க உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்துக்கிற அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.